ஹலோ ஆல், வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி மேக்ஸோட டே 12 கண்டென்ட் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி டே 1 to டே 11 கண்டென்ட் வந்து மேக்ஸ் பிளேலிஸ்டில் இருக்குது. பார்க்காதவங்க போய் பார்த்துக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கொஷின், விடுபட்ட எண் காண்க அப்படின்னு கொடுத்துட்டு இங்கே ஒரு டேஷ் கொடுத்துட்டு S/45 which is equal to 35:63 அப்படிங்கிற ரேஷியோ கொடுத்துருக்காங்க. இந்த கொஷின் மார்க்கில் இருக்கலாங்க, இந்த இடத்துல என்ன வருதுன்னு தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இந்த இடத்துல நமக்கு என்ன இருக்குன்னு தெரியல. ஸோ அதை நம்ம என்னென்னு எடுக்க போகிறோம்னா எக்ஸ். இப்போ x/45 which is equal to 35:63. இப்போ இது ரேஷியோ ஃபார்மேட்டில் இருக்குன்னா அதை வந்து நம்ம டிவிஷன் ஃபார்மேட்டில் எழுதலாம். x/45 which is equal to 35/63. இப்போது எக்ஸை ஒரு சைடு வச்சுட்டு மற்ற கண்டென்ட்லாம் இன்னொரு சைடு மாற்றணும். அப்போ x equal to 35/63 multiplied by 45. இங்கே டிவிஷனில் இருக்க 45 அந்த சைடு போகும்போது அது வந்து என்னவா மாறும்னா மல்டிப்ளிகேஷனாக மாறும். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட்டு டேபிள்ஸ் வச்சு பார்த்தோம் அப்படின்னா 9 7s are 63 and then 5 7s are 35. ஓகேவாங்க, இப்படி வரும். அண்ட் தென் இங்கே 45 இருக்கா, இங்கே 9 இருக்கா, நமக்கு தெரியும் 9 5s are 45. அப்போது நமக்கு மேலே 5 multiplied by 5 கிடைக்கும். 5யும் 5 மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன வரும்? 25 வரும். x equal to 25. ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி 25. செகண்ட் கொஷின், கொடுக்கப்பட்ட விகிதத்தில் விடுபட்ட எண் யாது? ஓகேவா? ஸோ இதில் ஒரு ரேஷியோஸ் கொடுத்துருக்காங்க. இதில் விடுபட்ட இடம், அதாவது இந்த டேஷ் இருக்குல்ல, இந்த டேஷில் என்ன நம்பர் வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ கொஷின் பாருங்கள், 4:13. இங்கே பாருங்கள் 4 டாட் வச்ச சிம்பிள் இருக்கா? இந்த சிம்பிளுக்கு மீனிங் என்னென்னா ஈக்குவல் டு 64 இங்கே ஒன்றுமே இல்லை. ஸோ அதை நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துப்போம். ஸோ 4:13னா 4 divided by 13 which is equal to 64 divided by x அப்படின்னு வரும். இப்போ என்ன பண்ணணும்னா எக்ஸை ஒரு சைடு வச்சுட்டு மற்ற வேல்யூஸ் எல்லாம் இன்னொரு சைடு கொண்டு போக போகிறோம். அப்போ x equal to 64 multiplied by 13 divided by 4. அதாவது x இங்கே வந்துடும். இங்கே 4/13 இருக்குல்ல, அது அந்த சைட் போகும்போது ரெசிப்ரோக்கல் ஆகி 13 divided by 4 அப்படின்னு மாறும். ஓகேவா? ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா கட் பண்ணணும். ஓகேவா? ஸோ 4 டேபிள் வச்சு கட் பண்ணோம். 1 4 is 4. இங்கே 16 4s are 64 அப்படின்னு வரும். அண்ட் தென் மேலே 16ம் 13ம் இருக்கும். இந்த 16ம் 13ம் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன வரும்னா 208 வரும். ஸோ x equal to 208. ஸோ இந்த x வேல்யூ தான் நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. நம்ம அதை கண்டுபிடிச்சாச்சு. 208. ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி 208. தேர்டு கொஷின், 9 மாதத்திற்கும் 1 வருடத்திற்கும் இடையிலான விகிதத்தை காண்க. அதாவது நமக்கு ரேஷியோ கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா எதுக்குன்னா 9 months to 1 year அப்படின்னு. ஓகேவா? ஸோ 9 monthsை அப்படியே எழுதிக்கலாம். ஓகேவா? இஸ் டு 1 year. ஓகேவா? நமக்கு ஆல்ரெடி தெரியும் 1 year is equal to என்னன்னா 12 months. அப்போது 9 is to 12 அப்படின்னு வரும். ஓகேவா? இப்போ இதை வந்து நமக்கு கட் பண்ணும்போது இங்கே 3 வரும், இங்கே 4 வரும், which is 3:4. இதான் நம்மளோட ரேஷியோ. எதற்கான 9 மாதத்திற்கும் 1 வருடத்திற்கும் இடையிலான விகிதம் இதான். 3:4. ஆன்சர் ஆப்ஷன் ஏ 3:4. ஃபோர்த்து கொஷின், 8 மாதங்களுக்கும் 4 வருடங்களுக்கும் என்பதின் விகித வடிவம் என்ன? ஓகேவா? அதாவது என்ன கொடுத்துருக்காங்கன்னா 8 மந்த்துக்கும் 4 years இருக்குது தெரியுமா, அதோட விகிதம் கேட்டிருக்காங்க. ஓகே, விகிதம்னா ரேஷியோ கேட்டிருக்காங்க. பேசிக்கலி நமக்கு தெரியும் 1 year is equal to 12 months. ஓகேவா? இதில் எத்தனை இயர்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா 4 years. அப்போ என்ன பண்ணணும்னா 4 வந்து 12ஆல் மல்டிப்ளை பண்ணணும், which is equal to 4 12ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குன்னா 48 கிடைக்கும். அப்போ 48 months. ஓகேவா? ஸோ இப்போ ரெண்டுமே மந்த் ஆயிடுச்சு. இப்போ 48 மந்த்தும் இருக்குது, அதில் வந்து 8 மந்த்தும் இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்க,
அது ரெண்டோட ரேஷியோ கேட்டிருக்காங்களா? அப்போ ரேஷியோ கேட்கும்போது நீங்கள் என்ன எழுதணும்? ஃபஸ்ட்டு இந்த 48 month is to 8 month. ஓகேவா? ஸோ இது ரெண்டத்தையும் அப்புறம் என்ன பண்ணணும்னா நம்ம மினிமைஸ் பண்ணிகிட்டே வரணும். ஓகேவா? ஸோ 2 டேபிள் வச்சு ஈஸியாகவே பண்ணிட்டு போகலாங்க. பண்ணும்போது இங்கே ஃபஸ்ட்டு 24 வரும், is to 4 வரும். அண்ட் நெக்ஸ்ட்டு மறுபடியும் 2 டேபிள் வச்சு போகும்போது இங்கே வந்து என்னது 12 is to 2 வரும். அண்ட் நெக்ஸ்ட்டு 2 டேபிள் வச்சு பார்க்கும்போது இங்கே 6 2s are 12, இங்கே வந்து 1 வரும். அப்போ என்னது 6 is to 1. ஓகே, நம்மளோட ஆன்சர் வந்து 6 is to 1. ஆன்சர் ஆப்ஷன் டி. 5th question. A is to B is equal to 1 by 2 is to 3 by 8. B by C is equal to 1 by 3 is to 5 by 9. மேலும் C is to D வந்து 5 by 6 is to 3 by 4. எனில் A is to B is to C is to D இன் சமமானது எது? ஓகே, அதாவது இங்கே ரேஷியோஸ் கொடுத்துருக்காங்க, அதை வச்சு நம்ம A is to B is to C is to D இதோட ரேஷியோ கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? ஸோ இங்கே பாருங்கள், A is to B is equal to 1 by 2 is to 3 by 8 இருக்கா? இதை நம்ம என்னென்னு எழுதலாம்னா A by B, ஓகே, which is equal to 1 by 2 divided by 3 by 8 இப்படின்னு ஆக்கலாம். ஓகேவா? ஸோ இதை மினிமைஸ் பண்ணும்போது 1 by 2 இன்ட்டு இந்த 3 by 8 மல்டிப்ளை ஆகும்போது 8 by 3 ஆகும். ஸோ 4. ஓகேவா? ஸோ which is equal to 4 by 3 வரும், A by B. ஓகே, ஸோ இதை அப்படியே வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு B is to Cயும் அதே மாதிரி மினிமைஸ் பண்ணுங்கள். B by C which is equal to 1 by 3. ஸோ இங்கே கீழே வந்து multiplied by 5 by 9 வரும். ஸோ அது மேலே போகும்போது 1 by 3 multiplied by 9 by 5. நமக்கு தெரியும் 3 3s are 9 which is equal to 3 by 5 வரும். என்னதுன்னா B by C. அடுத்தது பாருங்கள், C is to D இருக்குது தெரியுமா? அதை C by D அப்படின்னு போட்டு 5 by 6 divided by 3 by 4 which is equal to 5 by 6 multiplied by 4 by 3. நம்ம 2 tables 2 2s are 4, 3 2s are 6. அப்போ 5யும் 2யும் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்னா 10 by 9 வரும். இது என்னது? C by D. ஓகேவா? ஸோ இப்போ கொடுத்துருக்க கொஷின்லேருந்து நம்ம இப்படி ஆக்கி வச்சுருக்கோம். ஸோ ஏயோட வேல்யூ வந்து 4, பியோட வேல்யூ 3. இங்கேயும் பாருங்கள் பியோட வேல்யூ 3, சியோட வேல்யூ 5. இங்கே பாருங்கள் C is to Dயில் சியோட வேல்யூ 10 ஆயிருக்கு, டியோட வேல்யூ என்னது 9 ஆயிருக்கு. ஓகேவா? ஸோ இங்கே சியோட வேல்யூ 10 இருக்கா? ஸோ அதே மாதிரி இதுக்கும் ஈக்குவலண்ட்டாக கொண்டு வந்துடலாம்ல. இந்த வேல்யூவை 2ஆல் மல்டிப்ளை பண்ணணுன்னா இங்கே 10 வருமா? ஸோ இதை எல்லாத்தையும் 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 3 2s are என்னது 6 divided by 5 2s are 10. B by C. ஓகே, அது ரேஷியோ ஃபார்மெட்டில் இல்லைனா B is to C is equal to 6 is to 10. இங்கே C by D இருக்குது தெரியுமா? அதையும் C is to Dன்னு ரேஷியோ ஃபார்மெட்டில் போட்டால் 10 is to 9. அண்ட் தென் இங்கே வாங்க, இங்கே பாருங்கள் பியோட வேல்யூ 6 இருக்குது, இங்கே பியோட வேல்யூ 3 இருக்குது. அப்போ இதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணி இங்கே ஈக்குவலண்ட்டாக கொண்டு வந்துடலாம்ல. அப்போ 4 2s are 8, இங்கே 12 மல்டிப்ளை பண்ணால் 3 2s are 6. அப்போது A is to B is equal to 8 is to 6. ஓகேவா? ஸோ இப்போ வந்து பாருங்கள், ஏயோட வேல்யூ 8, பியோட வேல்யூ 6. இங்கேயும் பாருங்கள் பியோட வேல்யூ 6 தான் வந்திருக்கும். ஸோ அப்போ ஏயோட வேல்யூ 8 எழுதிடலாம், பியோட வேல்யூ 6ன்னு எழுதிடலாம். சியோட வேல்யூ 10, இங்கேயும் பாருங்கள் சியோட வேல்யூ 10 தான் வந்திருக்கு. இப்போ சியோட வேல்யூ 10, டியோட வேல்யூ என்னது 9. ஓகேவா? ஸோ இப்படி பண்ணி பார்த்தோன்னா நமக்கு A is to B is to C is to Dயோட ரேஷியோ என்னன்னு வருதுன்னா 8 is to 6 is to 9 is to 10 வருது. ஓகே, ஸோ இதான் நம்மளோட ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. ஐ ஹோப் இந்த சம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறாங்களோ அவங்களோட ஷேரும் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.